ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் டிஷ் பார்க்க போகிறோங்க. இது சாப்பாட்டுக்கு சூப்பராக இருந்தது. அதை விட அன்றைக்கி நைட்டு நாங்கள் செஞ்ச பூரிக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருந்ததுங்க. அடா என்ன டேஸ்ட் தெரியுங்களா, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சிக்கன் செட்டிநாடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி, அதை விட சாப்பிட்றது ரொம்ப ஈஸிங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சிக்கன் 350 கிராம் எடுத்துருக்கோங்க. நல்லா கழுவின சிக்கன். இதில் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தயிர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன், சில்லி பவுடர் வரமிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க. இது கூட நம்ம லெமன் ஜூஸ், எலுமிச்சம்பழ சாறு 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இது சிக்கனை சாஃப்டாக வச்சுருக்கிறதுக்காக தாங்க. கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடுறோங்க. இது நீங்கள் இதெல்லாம் கலந்து வச்சுட்டிங்கன்னா நம்ம குழம்பு செய்கிறதுக்குள்ளே இது ஓரளவுக்கு மேரினேட் ஆகிக்கும். அடுத்து கிரேவி செய்கிறதுக்காக ஒரு வல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளிங்க. 2 பெருசு போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பெடுத்துரும். அதனால் அளவான தக்காளி 2 நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செட்டிநாடு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ட்ரை பேனில் ரோஸ்ட் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மேரினேட் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட நம்ம பிரியாணி ஸ்பைசஸ், ஏலக்காய், பட்டை, கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வாசம் வர அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 5-6 போட்டுக்கோங்க. ஏன்னா காரம் நம்ம முதலே வரமிளகா போட்டிருக்கோம். போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. சிம்மே ஓகே தான். இது கூட நம்ம கிராம்பு 2 போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது, கருகிடக்கூடாது. அதை இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கசகசா 1 டீஸ்பூனும் பொட்டுக்கடலை 1 டீஸ்பூனும் சேர்த்திக்கிறோங்க. இதுதான் சிக்கன் செட்டிநாடோட அந்த ஸ்மெல்லுக்கும் அந்த திக்னஸுக்காகவும் நம்ம சேர்த்திக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்ப வதக்க வேண்டாங்க. நீங்கள் இதை சேர்த்திட்டிங்கன்னா போதும், நல்லா வதங்கிரும். வாசம் நல்லா வந்த உடனே இது ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்தி வதக்கிக்கிறோங்க. தேங்காய் பூ அதுலேயே போட்டு வதக்கலாம், ஆனால் ஸ்பைசஸ் எல்லாம் ரொம்ப கருகிடும். அதனால் நம்ம தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டு எல்லாம் ஒட்டுக்கா ஒரு கிளறி அடுப்பை நிறுத்திட்டு ஆற விட்டுற போகிறோம். தேங்காய் பூ கொஞ்சம் கலர் மாதிரி வாசம் நல்லா வந்ததுன்னா போதுங்க. அந்த ஸ்பைசஸை சேர்த்திடலாம் உள்ள. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஜாரில் போட்டு அளவாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. அடுத்து வாங்க டேஸ்டியான செட்டிநாடு குழம்பு செய்யலாங்க. ஒரு வடைச்சட்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம பிரியாணி இலை போட்டுக்க போகிறோம். முதல்ல நம்ம ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ அது இதில் சேர்த்திக்கிறோம். சேர்த்தி அதோட ஓரமெல்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக ஆரம்பிக்கிற வரைக்கும் வதக்கிக்கிறோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்திக்கிறோங்க. சிக்கனை சேர்த்துனதுக்கப்புறம் அதில் இருக்கிற மேரினேஷன் எல்லாம் குக் ஆகி அதில் இருக்கிற எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோங்க. அது அந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பியூரி பண்ணி வச்சுருந்த தக்காளியை உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போவே சிக்கன் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி பியூரி சேர்த்திட்டோம். இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனும், உப்பு இந்த குழம்புக்கு தேவையான அளவு, கிரேவி எவ்வளோ வைக்க போகிறோமோ அதுக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுறோம். இது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்காதுங்க, கொஞ்சம் கெட்டி கிரேவி தான், செமி கிரேவி மாதிரி தான். பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் ஊற்றி கிளறி விட்டுற போகிறோம். அடி பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இப்போவே போட்டுருங்க.
காரம் அளவாக போட்டிங்கன்னா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்லேயே எல்லாரும் இது பத்தலைன்னு சொல்கிற அளவுக்கு இது நல்லா சாப்பிட்டோங்க. இது இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. உங்களுக்கு தேவையான திக்னஸ் வரலைன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பூரிக்கு இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஸ்பைசஸ் ஸ்மெல் ரொம்பவும் இல்லை, ஓவர் பவர் பண்ணலை. ஆனாலும் அளவாக மைல்டாக டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.